ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சுட்ருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஐஎம்எல் vlog தான் பார்க்க போகிறோம். அது கூடவே பிகினர்ஸ்க்கு தேவையான சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் அனுஷியா vlogs. மறுநாளுக்கான வேலை எப்பயுமே முன்னாடி நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆகிடும். கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜாமான் விளக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சா தான் மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடி நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்த உடனே அரிசி ஊற வச்சுட்டு அந்த கிச்சன் பர்னர் எல்லாமே போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நைட்டே பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வெந்தயம்லாம் ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டு, முந்தின நாள் விளக்குன பாத்திரத்தை எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி நான் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. லன்ச் கீரை அப்புறம் முட்டை மட்டும் சிம்பிளாக பண்ணிட்டேன். அதுவே அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஸோ எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு சர்ற அனுப்பிட்டு ஆஃபீஸ்க்கும் கப்பு வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வீடு திரும்பவும் க்ளீன் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலைக்கு நடுவில் ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்கன்னா வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ வேலை இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வீடை க்ளீன் பண்ணணும்னு ஆரம்பித்தாலே வேலை போய்க்கிட்டே இருக்கும். நம்ம வேலையை நடுவில் நிறுத்திட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் படிப்பேன்றது இருக்காது. இப்போ ஜாமான் விளக்குறதே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கழுவி முடிக்கணும்னு நினச்சாலே ஜாமான் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடை எப்போ பார்த்தாலும் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இந்த ஒர்க் நமக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்றைக்குமே முடிய போகிறதில்ல. ஸோ ஓரளவுக்கு மேலோட்டமாக உங்களால் என்னென்ன முடியுமோ அன்னென்ன வேலைக்கானதை பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஜாமான்லாம் எடுத்து ஜிங்கில் போட்டுட்டு ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுட்டு படிங்க. ஈவினிங் மேலே ஜாமான் விளக்கிக்கலாம். ஒவ்வொரு ஜாமானாக விளக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா வேலை போய்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் சுத்தமாக உங்களால் படிக்க முடியாது. நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது லெசன் ரெஃபர் பண்ணணும், இல்லை கொஷின் பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ பசங்களாம் இல்லாதப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்ருப்பீங்களா, அப்போ உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சுன்னா டிவியில் யூடியூப் போட்டு விட்டுட்டு வீடியோ வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அதில் கொஞ்சம் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் கூட யூடியூப்பில் அந்த கொஷின் கேட்குறது, இந்த லெசன்லாம் உங்களுக்கு புரியாத லெசனாக இருந்தால் அதை போட்டு விட்டு லெசன் பண்ணிக்கிட்டே ஜாமான் விளக்குறது, வீடு பெருக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். பிகினராக இருந்து நோட்ஸ் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியோடைய ஒன்லைனர் புக் வாங்கிக்கோங்க. நிறைய அகாடமியில் ஒன்லைனர் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்க்கு தனியாக ஒன்லைனர் இருக்கும். ஜிஎஸ்க்குன்னு படிக்க ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்க்கு தனியாக ஒன்லைனர் வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேயே நிறையா ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ குப்தர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா 11th என்ன இருக்குது, 8th என்ன இருக்குது, 9th என்ன இருக்குது, அந்த மாதிரி 6 to 12 குப்தர்கள் ஃபுல்லாகவே கம்பைன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே அதை பக்கத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு நோட்டில் நோட்ஸ் எடுத்து பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் டைம் படிக்கும் போதே நீங்கள் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் நோட்ஸ் எடுக்கும்போது அந்த தப்பு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு படிக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த நோட்ஸ் எல்லாமே நான் வீடு காலி பண்ணும்போது எடைக்கே போட்டுட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. இது முக்கியமானது, இது முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு முக்கியமானதாக தான் தெரியும். ஸோ இப்போ குப்தர்கள்னு ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்தெந்த புக்கில் இருக்கோ ஒரு டைம் சும்மா படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த டாபிக் மட்டும் குப்தர்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு போட்டாலே உங்களுக்கு யூடியூப்பில் வரும். அதையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி முடிச்சுட்டு 2வது தடவை நீங்கள் படிக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்காதீங்க. தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா தமிழில் இப்போ நிறைய அவுட் சோர்ஸ் புக் போட்டிருக்காங்க. இந்தந்த புக்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 10-12 அவுட் சோர்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்மளால் படிக்க முடியுமான்னு தெரியல, படித்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு அகாடமியில் அவுட் சோர்ஸ் ஏதாவது ஒன்று போட்டிருந்தாங்கன்னா வாங்கி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. மண்டே எடுத்த விளாக் தான், நேற்று தான். ஸோ தமிழ் 2 hours படிச்சிருந்தேன். அப்புறம் ஜிஎஸ்சில் பாலிட்டி 1 hour படிச்சிருந்தேன். ஸோ மொத்தமாகவே நேற்று 3 hours தான் படிச்சிருந்தேன். தமிழ் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அழகு 7ல் இலக்கணம் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் இருக்கு இல்லையா, அதில் திருக்குறள்லேருந்து நீதிநெறி விளக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி
தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சந்தோஷ்மணி அகாடமியில் 10th ஓல்டு புக்கு கண்டென்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 11th சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு கண்டென்ட் கொஞ்சம் ஒரு 2 லெசன் மட்டும் படிச்சிருந்தேன். நிறைய கண்டென்ட் இருக்குது இதுவே. ஸோ தமிழில் இதுதான் படிச்சிருந்தேன். டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இல்லை ஷிஃப்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன், ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாமே குழந்தைங்களுக்கு முட்டை எதுவாக இருந்தாலுமே காலையில் ரெடி பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் எழுந்து பண்ணிட்டு மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ 10 மணிக்குள்ளார அந்த குக்கிங் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டின்னர் டைமும் முடிஞ்சிடுச்சு. டின்னர் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு பாலிட்டி ஒரு 1 hour படித்தேன். மத்திய அரசு வந்து இது வரைக்கும் படித்து முடிச்சுட்டேன். இன்னையிலேருந்து மாநில அரசு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 hour படித்தேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ஸ்டடி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க ஒர்க்கை பேஸ் பண்ணி படிக்கிற டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் என்னுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.